ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். என்னடா நேத்து வரையும் எல்லாத்துக்கும் பயம்படுத்துற மாரி ஒரு கட் ஆஃப் 70ல போட்டுட்டு, இவரு பாட்டு நல்லா இருக்கீங்களா நம்மள்ட்ட கேட்கறாருன்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? அதுல இருக்கிற ஃபேக்ட்ட தான் நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல, "ப்ரோ 1:8 யூஆர்ல எப்படி எடுத்தீங்கன்ற மாரி நெறைய கேள்விகள் இருந்துச்சு. 1:8 வந்து யூஆர்ல எப்படி எடுப்பாங்க? ஏன்னா மொத்தமாவே 1:5 தானே வருதுன்னு. அதுக்கெல்லாம் பெரிய ரிசர்ச் இருக்குங்க. ரிசர்ச் மீன்ஸ் பெரிய ஒரு கால்குலேஷன் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படியும் அந்த அந்த ஒரு வீடியோ மட்டும் 1 ஹவர் தாண்டிரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு இதுலயும் நம்ம வித்தியாசம் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் வந்து கட் ஆஃப் எப்பவுமே வந்து ஹையா தான் வரும். ஏன்னா அவங்க டாப் ஆர்டர்ல இருக்க மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப இன்கேஸ் கட் ஆஃப் நான் 50 கூட சொல்லலாம். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நான் போடலாம். யூஆர்க்கு வந்து 50 வரும். ஓபிசி வந்து 48 வரும். எஸ்சி வந்து 45 வரும்னு சொல்லி நான் போடலாம். நெறைய பேர் பார்க்கலாம். சரிங்களா? இத நம்பி அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. இப்ப நீங்களே உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த ரேங்க் ஸ்கோர்ல பார்த்திருப்பீங்களா? நீங்க எத்தனாவது ரேங்கா இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஸ்கோர் 50 ஒரு 60 அந்த ரேஞ்சுல இருக்கும்போது உங்களுக்கு மேல எத்தன பேர் இருக்கான்ற மட்டும் பாருங்க. சரிங்களா? அதாவது 67 அந்த மாரி ரேஞ்சுல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல 600 பேர், 700 பேர் இருக்கலாம். எவ்வளோ 65 மார்க் நீங்க ரா ஸ்கோர் வச்சிருக்கும்போதே, உங்களுக்கு மேல ஒரு 700 மெம்பர்ஸ் இருக்கலாம். டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ வருது இதுல? இதுல சில பேர் கேண்டிடேட்ஸ் வந்து வேற கேட்டகரில இருக்கவங்க கூட டாப் ஆர்டர்ல வரலாம். எஸ்சி கேட்டகரில இருக்கவங்க கூட டாப்ல இருக்கலாம். எஸ்டி கூட டாப்ல இருக்கலாம். இடபிள்யூஎஸ் டாப்ல இருக்கலாம். ஸோ அப்படின்னும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் நடக்கும். ஸோ அதனால தான் கட் ஆஃப்ன்றது இந்த லெவல்ல இருக்கு. அதே மாரி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு பெர்சன் வந்து இந்த மாரி இத பேசியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்லன்ற மாரி. அவர்ட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்த வீடியோல சாரி ப்ரோ தெரியாம நான் வந்து எனக்கும் அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு சிஸ்டம்ல இருந்ததுனால நான் டென்ஷன்ல பேசிட்டேன்னு மாரி சொல்லியிருந்தாரு. எதுக்கு நான் இப்ப மென்ஷன் பண்றேன்னா, அவர் அப்படி பேசினத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் சாரி கேட்டு போட்டிருந்ததே அதையும் நான் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஏன்னா சாரி கேட்கறது ஒரு பெரிய விஷயம். கமெண்ட் பண்ணிட்டு சில பேர் அப்படியே போயிடுவாங்க. ஆனா அவர் மறுபடியும் அந்த வீடியோ நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி, மறுபடியும் அடுத்த வீடியோல போடும்போது அவர் வந்து சாரி கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ கமெண்ட் நீங்க இப்படி போடுறதுனால நான் சாரி கேட்கணுன்றதுனால இந்த வீடியோலாம் சொல்லல நானு. இந்த வீடியோல மென்ஷன் பண்ணல இங்க. எதுக்கு அவர் நான் சொன்னனால அவர் போட்டிருக்காரே! ஸோ அவரோட தப்ப அதாவது இந்த சாரி கேட்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அத மென்ஷன் பண்ணியிருந்ததுனால நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ நெறைய பேர் வந்து பாசிட்டிவா பேசுங்க ப்ரோ. உங்க சேனல் இப்ப தான் குரோ ஆகி வருது. நீங்க இப்படி நெகட்டிவா பேசினா வராது ப்ரோ சொல்றாங்க. நான் பாசிட்டிவா பேசினாலும் நெறைய பேத்துக்கு ஹோப் குடுக்குற மாரி ஆயிடும். நம்பிக்கை. அது 50 மார்க் எடுத்தவங்கலாம் அப்புறம் வெயிட் பண்ற மாரி ஆயிடும். 50 மார்க் எடுத்தவங்க டேட்டா மட்டும் எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு நெனைக்கிறீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு 1000 மெம்பர்ஸ்ட்ட இருக்கலாம். 50 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க 1000 டூ 1500 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே எப்படி வேலை குடுக்க முடியும்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா மொத்த கேண்டிடேட் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 493 சம்திங் தான் இருக்கு வேக்கன்சி. ஸோ எல்லாத்துக்கும் நான் நம்பிக்கை குடுத்திருக்க முடியாது. ஸோ 70க்கு மேல இருக்கவங்களும் பாசிபிலிட்டீஸா நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்றது. அது கீழ இருக்கவங்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் தான். நான் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஆனா அதுக்குள்ளயே நம்ம இந்த டைம் 2 மந்த்ஸ் ஆகுதோ, 1 மந்த் ஆகுதோ தெரியாது ரிசல்ட் வரதுக்கு. ஸோ அதுவரையும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்க என்டிபிசி நெக்ஸ்ட் ஃபோக்கஸா இருந்தா என்டிபிசி சிபிடி 2க்கு படிங்க. இல்ல அடுத்து 12த் லெவல் நடக்குது இல்லையா அண்டர் கிராஜுவேட். ஸோ அதுக்கான பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இல்ல அடுத்து குரூப் டி படிக்கிறனாலும் குரூப் டி ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் குரூப் டியோட டீடைல் தான். ஏன்னா இந்த டீடைல் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னோட வே ஆஃப் திங்கிங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா, அத வச்சு நான் எப்படி வந்து சிபிடி 2 ஓட மார்க் வச்சு இந்த இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் வரும்ன்ற மாரி நான் சொன்ன மாரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் கோர்ட் கேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். கோர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசம் தாங்க குடுத்துருக்காங்க. ஜூலை 26 அதாவது இந்த மாசம் 26ஆம் தேதி தான் கோர்ட் கேஸ் நடக்கும். இதுல கோர்ட் கேஸ்ல முக்கியமான அவங்க அப்டேட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் டைமே எக்ஸாம் வந்து 10த் பிளஸ் தான் குடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைமே 10த் பிளஸ் கேண்டிடேட்ல எலிஜிபிள்ன்ற மாரி குடுத்துருந்தாங்க. நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐடிஐன்ற மாரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. ஐடிஐலேருந்து அதாவது ஐடிஐ படிச்சவங்க மட்டும் எழுதுற மாரி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி அப்ளிகேஷன் விட்டுட்டனால, மறுபடியும் 10த் பிளஸ் எலிஜிபிளா இருக்கட்டும். நாங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம்ன்ற மாரி அவங்க சொல்ட்டாங்க. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வர வரையும் எல்லாமே ஐடிஐ பிளஸ்ன்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு நோட்டிஃபிகேஷன்ல 10த் பிளஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்காண்டி தான் அவங்க வந்து கேஸ் போட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து போன தாட்டி இனிமே சொல்லிட்டு மறுபடியும் இந்த 10த்ன்னு குடுத்துட்டீங்கன்ற மாரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இல்லங்க. கோர்ட்லயும் பார்த்தீங்கன்னா, மேபி ரிசர்வேஷன் குடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் 10த் தான் படிச்சிருக்கான். அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷனால 10த் மட்டும் தான் படிச்சிருக்கான்றபோது, ஐடிஐ கூட போகறதுக்கான சிச்சுவேஷன் இருந்திருக்காது. ஸோ இந்த மாரி பெர்சன் ஒரு ரயில்வேல வேலை வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, உள்ள என்ட்ரி பண்றது ஒரே ஜாப் இந்த குரூப் டி மட்டும் தான். சரிங்களா? இப்ப டிகிரி முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரி எலிஜிபிள் இருக்கு. ஏஎல்பில வரலாம், ஜேஇல வரலாம், டெக்னீஷியன் என்டிபிசில வரலாம். ஸோ இந்த மாரி நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ 10த் தான் ஒரு கேண்டிடேட் படிச்சிருக்கான்னும்போது, அவங்களுக்கான உள்ள வரதுக்கான ஒரே வழி இந்த குரூப் டி மட்டும் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒண்ணு கேஸ வந்து வித்ட்ரால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? வித்ட்ரால் மீன்ஸ் கேஸ் ஒண்ணும் இல்லாம போறது மாரி. இல்ல அப்படின்னா 20% ரிசர்வேஷன் வந்து குடுக்க சொல்லிருவாங்க. ஐடிஐ ஸ்டூடண்ட்ஸ்க்கு 20% அகைன் இதுல ரிசர்வேஷன் போற மாரி. சரி அதுன்றத ஒரு 28ஆம் தேதி நான் ஒரு அன்னைக்கு என்ன கோர்ட் கேஸ் என்ன டீடைல் வருதுன்றத பார்த்துட்டு நான் அதுக்கேத்த மாரி ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன். சரிங்களா?
ஸோ இதை நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சவங்க படிச்சுட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இன்னும் கோர்ட் கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வெரிஃபை பண்ணி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். கோர்ட் கேஸ் வந்து எப்படி வேணுமோ முடியலாம். 20% கொடுங்கன்னு சொன்னா கூட டக்குன்னு 20% ஒதுக்கிடுவாங்க. ஆனா அப்ளிகேஷன்ஸ் அதே தான் இருக்க போகுது. அகைன் ரீஓப்பன் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏதாவது கோர்ட்ல கேஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் ஆச்சுன்னா ரீஓப்பன் பண்ற கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ என்ன நடந்தாலும் இந்த எக்ஸாம் மட்டும் நடக்க தான் போகுது. இது இந்த எக்ஸாம் கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க, கட்டாயம் நடக்கும். ஸோ அதனால கேஸ் வரட்டும், அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு இருக்க வேண்டாம், படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இல்ல முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா, எல்லாருமே ஒரு விஷயம் என்னென்ன சிலபஸ்ன்றது பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சிலபஸ் பார்த்து அதுபடியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே சிபிடி தான். சரிங்களா? சிபிடி டெஸ்ட் தான் ஆன்லைன்ல நடக்கும். ஒரே சிபிடி ஒரே ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇடி நடக்கும். பிஇடினா பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்ன்ற மாதிரி அந்த ரன்னிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இதெல்லாம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி, அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல். ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட்டுங்க. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து செலக்ட் ஆவீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிடி இருக்கு. சரிங்களா? பிடில வந்து மார்க்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க பிசிக்கலா எஃபிஷியன்சி அதாவது ஃபிட்டா இருக்கீங்களான்ற மாதிரி செக் பண்றது தான். சரிங்களா? ஸோ இதுக்கு எப்பயுமே வரும்போது பார்த்தீங்கன்னா 1:3ன்ற ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். இது மேற்கொண்டு அடுத்த ஸ்லைட்ல இருக்கான் பார்க்குறேன். ஸோ அடுத்து டிவி. டிவிக்குலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் 1:1. 1:1 தான் டிவிக்கு வந்து கூப்பிடுறாங்க. போன தாட்டி தான் உங்களுக்கு 1:3 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இந்த தாட்டி எல்லாமே 1:1. ஸோ ஏஎல்பிக்கு அதே மாதிரி தான் 1:1. எல்லாருமே சில பேர் என்ன சொன்னீங்கன்னா 1:3 ப்ரோ எப்படி ப்ரோ கட் ஆஃப் இவ்வளோ ஹையா வரும்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. 1:1 தான் கொடுத்துருக்கு. வேணா நீங்க 2024ஓட ஏஎல்பி இல்ல 2025 ஏஎல்பி நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க. டிவிக்கு 1:1 தான், மெடிக்கலுக்கு அந்த 1:1 தான். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லயோ இல்ல மெயில்லயோ எதுலயோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஐடி டெஸ்ட். சிபிஐடி டெஸ்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் 25 மார்க். சரிங்களா? சயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு 25 மார்க்கும், மேக்ஸுக்கு வந்து 25ம், ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 20. இப்போ சயின்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸுக்குன்னு உங்களுக்கு வந்து டைரக்டாவே இது இருக்கு, புக் இருக்கு. அதாவது என்சிஆர்டி புக்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த என்சிஆர்டி புக்கை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இது எதுவுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேணாம். இதுவரை நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் அதாவது ஆர்ஆர்பில கேட்டிருக்காங்களே இந்த வருஷம் 2024ஓட வேகன்சிஸ் லிஸ்ட்ல நீங்க எந்த கொஸ்டின் வேணுமோ சயின்ஸ் எடுங்க. அந்த கொஸ்டின் நீங்க அடிச்சு பார்த்தீங்க இல்ல எந்த சாப்டர் இருக்குன்னு பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணாலே தெரிஞ்சிடும். எல்லாமே என்சிஆர்டி. என்சிஆர்டி விட்டு வெளியே வந்திருக்காது. சரிங்களா? அப் டு 10th ஸ்டாண்டர்ட் தான். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 1, 2 கொஸ்டின்ஸ் மட்டும் 11th ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அந்த கொஸ்டின்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு அது மாதிரி வந்திருக்கும். ஸோ அது நம்ம ஷிஃப்ட்டுக்கு வந்தாலுமே அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தானே. ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்சிஆர்டி ஃபுல்லா படிங்க. அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் 11th இருந்து கேட்டுறலாது. அது எஸ்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா? அந்த புக்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது அது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லயே வந்திருக்கும். அந்த மாதிரி டைப்ஸ். ஸோ அதை வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேபி இந்த தாட்டி நீங்க கூகுள்ல புதுசா நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்சிஆர்டி வெப்சைட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா நிறைய சிலபஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பழைய புக் இருக்காம பாருங்க. ஓல்டு புக்ல இருந்து எடுத்து நீங்க படிங்க. அப்படி உங்களுக்கு வந்து புக் இங்கிலீஷ் மீடியம் புக் வேணும்னா நீங்க வந்து பழைய ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஈச் புக் அதாவது ஒரு புக் 6th 7th 8th 9th எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து 50 ரூபா தான் சொல்லுவாங்க. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல வேணுன்றவங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க சொல்லுங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து சென்ட் பண்றேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா என்சிஆர்டி அதாவது கர்நாடகா பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த என்சிஆர்டி புக். ஸோ மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே வந்து பிடிஎஃப் அவாய்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏஎல்பி நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிடிஎஃப்ல தான் படிக்கிறது. புக் வாங்காம பிடிஎஃப் படிக்க அவங்க சிச்சுவேஷன் அப்படி புக் வாங்குற அளவுக்கு இல்ல. ஸோ அதனால பிடிஎஃப்ல படிச்சிருக்காங்க. டெஸ்ட்டும் பிடிஎஃப் கிளாஸும் எல்லாமே எல்லாமே மொபைல். சரிங்களா? படிச்சது எல்லாமே மொபைல்னும் போது அவங்க நார்மலா சிபிடி 2 சிபிடி 1 எல்லாத்துலயுமே மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது நல்லா இருந்திருக்காங்க. இப்போ டெய்லி லாஸ்டா வந்து இந்த சைக்காலஜி போகும்போது சிபிஐடி போகும்போது பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு 6/9 வந்திருக்கு. சில பேர்த்துக்கு பவர் கம்மியா இருக்கு. சில பேர்த்துக்கு மங்களா தெரியுதுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி ஒரு 2 இயர்ஸா வந்து அவங்க சிஸ்டமே பார்த்து படிக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஸோ அதனால நீங்க படிக்கிறவங்க ஒரு புக் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் தவிர்க்க முடியாது. ஆன்லைன்ல தான் பார்த்தாகணும். ஸோ டெஸ்ட்டும் நம்ம சிஸ்டம்ல தான் போட்டாகணும். ஸோ அதுவும் 2த்தையும் நம்ம தவிர்க்க முடியாத போது நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா புக்கை நம்ம பிடிஎஃபா படிக்கிறது தவிர்க்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு புக் காப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்சிஆர்டின்ற புக் 6th to 10th வரையும் படிங்க. இல்ல ப்ரோ நான் 6th ஒரு பேசிக்கா நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் நினைக்கிறவங்க 9th to 10th உங்களுக்கு ஓகே. நான் 6th to 10th வரையும் சொல்லுவேன். பேசிக்கா எனக்கு ஸ்டார்டிங் நடுவுல இருந்து ஆரம்பிச்சா கூட எனக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறவங்க 9th to 10th வந்து படிச்சுக்கலாம். 9th 10th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸும் சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியலன்னும் போது நான் கூகுள்ல போடும்போது பார்த்தீங்கன்னா அது 11th ஸ்டாண்டர்ட் புக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக் அந்த மாதிரி சில
ஸ்டாண்டர்ட் புக் வந்து ரெஃபர் பண்ணுது. இந்த புக்குக்குள்ள இருக்குன்ற மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கு தான். ஸோ நீங்க அதுல இருக்க சிலபஸ் முடிச்சாலும் சரி, இல்ல அடிஷனலா பார்த்தீங்கன்னா வைசிட்டி பப்ளிகேஷன் சொல்லி ஒன்று இருக்கு. வைசிட்டி அண்ட் பினாக்கல். சரிங்களா? பினாக்கல். இந்த 2 பப்ளிகேஷன். எதுக்கு நான் 2 சொல்றேன்னா, வைசிட்டில ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாம்ல 1000 கொஸ்டின்ஸ் மொத்தம் இருக்குன்னா, எல்லா இதையும் சேர்த்து 1000 இருக்குன்னா, வைசிட்டில ஒரு 500 கொஸ்டின்ஸ் கவர் பண்றாங்க. பினாக்கலே ஒரு 500 கொஸ்டின்ஸ். எல்லாமே டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ். ஒரு 1, 2 கொஸ்டின்ஸ் வந்து சேமா இருக்கலாமே தவிர, மேக்ஸிமம் வேற ஒரு கொஸ்டின்ஸ் தான் கவர் ஆகுது. ஸோ அதனால 2 பப்ளிகேஷன் நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஆர்ஆர்பியோட லாஸ்ட் இயர் கொஸ்டினை நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி ரீசனிங் அதே தான். சரிங்களா? ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா, அதே வைசிட்டி அண்ட் பினாக்கல் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல பார்க்கும்போது அவங்க வந்து வெறும் ஒரு 7 டாபிக் 8 டாபிக் தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. அவங்க என்னென்ன டாபிக்ன்றத சொல்லல. ஸோ அதனால ஜென்ரல் அவேர்னஸ் பத்தி எனக்கும் ஐடியா இல்ல. ஏன்னா அவங்க ஒரு தடவையுமே பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ லாஸ்ட் டைம் நீங்க கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சு. இந்த தாட்டி கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 7, 8 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வந்துட்டு இருக்கு ரிப்பீட்டடா. ஸோ அதனால அவங்களோட பேட்டர்ன் என்னன்னு தெரியல. ஸோ சிலபஸ் படி கேட்பாங்களா? இல்ல வந்து லாஸ்ட் டைம் மாரி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அதெல்லாம் வருமான்றது தெரியல. மேபி அந்த அடிஷனலா வரலாம். ஸோ இந்த இத நீங்க சயின்ஸ் ஒரு 25, மேத்ஸ் ஒரு 25, ரீசனிங் இந்த இதை நீங்க தரோவா போட்டாலே உங்களுக்கு 80 மார்க்ஸ் உங்க கையில இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட்ஸ்ல அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ சில விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கலாம். ஸோ அதுல இருந்து ஒரு மேக்ஸிமம் 10 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணா கூட உங்களுக்கு 90 மார்க் வந்து ஸ்கோரிங்க்கு சான்சஸ் இருக்கு. 100 ஸ்கோரிங் சான்சஸ் இல்லைனாலும் சான்சஸ் இருக்கு. நீங்க ஃபுல்லா படிக்கணும். ஜிகே வந்து ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 8 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு சென்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் இருந்தாலும் அந்த சில ஜிகே சில பேத்துக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இல்ல புரியாது, இல்ல ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்ற அந்த மாதிரி பெர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது கூட அதில் ஒரு 10 மார்க் நம்ம ரிமூவ் பண்ணா கூட 90 மார்க்குக்கு நம்மள்ட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹையான பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். மேக்ஸ்ல என்னென்ன சிலபஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸோட சிலபஸ். எல்சிஎம்ஏ, ஹெச்சிசிஎஃப், டிசிமில், ஃப்ராக்ஷன், டிஸ்டன்ஸ், சிம்பிள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜிகேக்கும் இந்த சிலபஸ். அப்புறம் ஜென்ரல் சயின்ஸை பாருங்களேன். ஜென்ரல் சயின்ஸ் பார்க்கும்போது அவங்க 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தான் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரையும் என்சிஆர்டி, அதாவது சிபிஎஸ்சின்றது என்சிஆர்டி புக் தான் அது. ஸோ அந்த புக்கை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஏன்னா இது பேஸ் பார்த்தீங்கன்னாலே மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் போது 10th இருக்க ஸ்டாண்டர்ட் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் போகாது. கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ் லெவலில் போகுதுன்னா லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாரி இருந்துச்சு. அதனால உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் மாரி தெரிஞ்சு. ஆனால் நீங்க புக்கு ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அட்வான்ஸ் லெவல் மாரி தெரியாது. நம்ம படிச்ச கொஸ்டின் மாரி தான் தெரியும். ஈஸியா இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ புக்கு படிக்காம இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. புக்கு ஃபுல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் இருக்கு, இந்த இது இல்ல, இந்த டாபிக்ல இந்த 3 பாயிண்ட் இருக்கு, இந்த 3 பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் இல்ல. ஸோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல சேர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏஎல்பியோட கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு 7-8 டாபிக் இருந்துச்சு. ஸோ அதை விட்டா பார்த்தீங்கன்னா ரிமைனிங்ல கீழே கொடுக்கவே இல்லை. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிடிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா என்டிபிசி இருக்கு இல்லையா, அந்த என்டிபிசியில் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க என்ன டாபிக்ன்றது கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கொடுக்கல. ஸோ அதனால எனக்கு இதை பற்றி சரியா ஐடியா இல்லை. அவங்க எந்த டாபிக்லேருந்து எடுப்பாங்க, மேபி உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல மட்டும்தான் எடுப்பாங்களா இல்லை அதை தாண்டி எடுப்பாங்களான்றது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 80 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் ஃபுல்லாகவே இருக்கு. மீதி இருக்க அந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸாக நம்ம கெட் பண்ணலாம். இதுலனா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இல்லை சில விஷயங்கள், யார் ஃபர்ஸ்ட் லேடிஸ் ட்ரெயின் ஓட்டுனது, இல்லை யார் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் லேடிஸ்ல, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்டோட சிஎம் என்ன, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இல்லை பட்ஜெட் தாக்கல் பற்றி கேட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ்ன்றதை நான் புட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 85 மார்க்ஸ்ட்டு வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ஒரு 60 வந்திருக்கு. ஸோ இந்த தாட்டி அதோட அதிகமாக வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்றோட நம்ம டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி 90 கிட்ட நம்ம டார்கெட் செட் பண்ணணும். ஒரு 90 மார்க் எடுத்தால் நம்ம சேஃப்ன்ற ரேஞ்சை நம்ம செட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாதான் அதுலேருந்து ஒரு முன்ன பின்ன மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம செட் பண்ணுறது லாஸ்ட் டைம் 60 தான். நம்மளும் 60 செட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 40 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஏன்னா நம்மளோட எய்ம் எப்பவுமே ஹையாக இருக்கணும். மேபி சில பேர் 100 கூட வச்சு கூட படிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் போறீங்க இல்லையா, பிடிக்கு போறீங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் எடுக்கிறாங்க. வேகன்சியோட 3 டைம்ஸ், அதாவது 1:3 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆவீங்க. இந்த பிடில நம்ம போகும்போது 1:3ல போகணும்,
நான் வந்து இந்த 3 ரேஷியோக்குள்ள நான் போகணுன்றதை யோசிக்காதீங்க. எப்பவுமே 1 ரேஷியோ 1:1ல போகணும்னு யோசிங்க. சரிங்களா? ஏன்னா பிடில டிஸ்கன்டினியூ அதாவது அன்ஃபிட்டா வராங்க இல்லையா? ஓட முடியாம அந்த மாரி டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க பாருங்க. அந்த மாரி பெர்சன் இருந்தா மட்டும் தான் அந்த 2, 3ல இருக்க பெர்சனுக்குலாம் எலிஜிபிலிட்டீஸ். இல்ல 1:1ல இருக்க பெர்சனே எல்லாருமே ஓடிட்டாங்கன்னா, அந்த 2, 3 அந்த ரேஷியோல இருக்கவங்களுக்குலாம் சான்சஸ் கிடையாது. ஸோ எப்பவுமே நம்மளோட எய்ம 1:1 அந்த ரேஷியோல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அத வச்சு தான் நான் இந்த தாட்டி என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஆர்ஆர்பி, ஏஎல்பி கட் ஆஃப் இருக்கு இல்லையா? அத சொல்லியிருப்பேன். 1:1ல இருக்கவங்க தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டீஸ். அததான் அந்த மார்க்ல இருக்க பர்சன தான் நான் 70ன்ற ரேஷியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். 70, 75 அபோவ்ல இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்னு சொல்லி. ஸோ கீழ இருக்கவங்கலாம் கிடைக்காதான்னா கிடைக்காதுன்னு சொல்லல. மேல இருக்க கேண்டிடேட்டுக்கு என்ன ஆகுதோ அத வச்சு தான் அடுத்த இருக்க கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிலிட்டிஸ் 1:2ல. அதுக்கு அடுத்து இருக்கவங்களுக்குலாம் 1:3ல இருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ். ஸோ எப்பவுமே நம்மளோட டார்கெட் 1:1ல வைங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கோ அந்த வேகன்சிஸ்லயே நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எத்தனை வேகன்சிஸ் எவ்வளோ எந்தெந்த கேஸ்ட்ல எந்தெந்த கேட்டகரியில எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு முக்கியமான விஷயம். இது எல்லாருமே வந்த புதுசுல பேசியிருப்பீங்க. சென்னையில பாத்தீங்கன்னா யூஆருக்கு இவ்வளோ, அடுத்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், டோட்டல் வேகன்சிஸ், அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூ கேண்டிடேட், அடுத்து சிசிஏ கேண்டிடேட். சிசிஏ கேண்டிடேட் இது எல்லாத்துக்குமே எல்லா மீனிங் தெரியும். ஸோ இதை வந்த புதுசுல நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 11,50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11 ஒரு 50,000 இருக்குன்னா இதுல அவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு 2 lakhs மெம்பர்ஸ் அவங்களும் அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ சொல்லிக்கிறாங்க. இருக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். எல்லாமே நம்ம கெஸ்ஸிங் தானே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே. 2 lakhs மெம்பர்ஸ் வந்து வீட்டுல சொன்னாங்க, இல்ல அப்பா சொன்னாங்க, ரிலேஷன் சொன்னாங்க சொல்லி போட்டதாகவும், மீதி ரிமைனிங் 2 lakhs மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா அப்ளிகேஷன் வந்திருக்கு எல்லாம் அப்ளை பண்றோம் இல்லையா, இந்த டிஎன்பிசிஎல் அப்ளை பண்ணும்போது இதுவும் அப்ளை பண்ற மாதிரி ஒரு கேட்டகரி மெம்பர்ஸ். ஸோ இதுல அவங்க 4 lakh மெம்பர்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. 11 lakhல 4 lakh டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா இது 7 lakhன்ற கணக்கு. சரிங்களா? 7 lakhs மெம்பர்ஸ். இதுல இருந்து ஒரு ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஒரு பிலோ இப்பதான் லேர்ன் பண்ணியிருக்கேன், நான் குரூப் டினா என்னன்னு தெரிஞ்சு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், டெஸ்ட் போட்டா 40 மார்க் 30 மார்க் தான் வருதுன்ற கேண்டிடேட்டை ஒரு 2 லட்சம் பேர் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 6 லட்சம் கேண்டிடேட் வெளியே போயிட்டா இதுல 5,50,000 கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரியல் காம்படிஷன். இந்த 5 லட்சத்துல நம்ம வரணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்மளுக்கு ரியல் காம்படிஷன். அவ்வளவு தூரம்லாம் நம்ம இழுக்க வேணாம். சரிங்களா? கிட்டக்கே தான் இருக்கு. ரியல் காம்படிஷன்ன்றது ரொம்ப கிட்டக்க. அவ்வளவு மெம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது. அவ்வளவு பேரோட நம்ம போட்டி போட்டு வரணுன்றது யோசிக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் தான். அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்குன்னு மொத்தம்? குரூப் டில எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு? எல்லாருமே சொல்றது ப்ரோ 32,000 வந்திருக்கு ப்ரோ. 32,000 பிளஸ் வேகன்சிஸ் வந்திருக்குன்றது. ஆனா உண்மையில அவ்வளவுதான் வந்திருக்கா? அது ஓவரால் இந்தியா ஃபுல்லா வந்திருக்கிறது 32,000 பிளஸ் வேகன்சிஸ் வந்திருக்கு. நீங்க எந்த ஜோன் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதான் உங்களுக்கான வேகன்சி. சரிங்களா? எல்லா நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ்ல சில இந்த சோசியல் மீடியால வரல எல்லாமே 32,000 வேகன்சிஸ் வந்திருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது ஓவரால் 32,000ன்றதை யாருமே சொல்லல. 32,000ன்றது என்னமோ நம்ம சென்னைக்கு வந்த மாதிரி எல்லாருமே பேசுற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்கவுங்க ஜோன்ல பார்க்கும்போது அவங்கவுங்க ஜோனுக்கு வந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஆனா நம்மளுக்கு டோட்டல் வந்தது பாத்தீங்கன்னா 2,694 கரெக்ட்டுங்களா? 2,694 இதான் நம்ம டோட்டல் சென்னை வேகன்சிஸா? யாரு இதை வந்து யார் வந்து அதாவது யாரெல்லாம் 2,694 வேகன்சிஸ் சென்னைக்குன்னு சொல்லி நம்புறீங்க? சென்னைக்கு தான். இதுல நம்மளுக்கு இந்த 2,694ல ஒரு வேகன்சின்றதை யார் நம்புறீங்க? சோ அப்படி நம்புற பர்சனா இருந்தா இந்த விஷயத்த நல்லா கிளியரா கவனிங்க. சரிங்களா? எதுக்கு இந்த விஷயத்த நான் முக்கியமா இம்பார்ட்டன்டா மென்ஷன் பண்றேன்னா 2,694ன்றது ஓப்பன் கேட்டகரி கிடையாதுங்க. சரிங்களா? ஓப்பன்ல நீங்க எழுதுறீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு 10th முடிச்ச ஸ்டாண்டர்டு இல்ல டிகிரி முடிச்ச பர்சனு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எஜுகேஷன் முடிச்ச பர்சன் எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வேகன்சிஸ் கிடையாது. சரிங்களா? இதை நம்ம ஓவராலா கன்சிடர் பண்ணி யூஆருக்கு 1089 இருக்கு, பரவாயில்ல இந்த இதுல அடுத்து ஓபிசி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை கால்குலேட் பண்ணிப்பீங்க. இப்போ எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க யூஆர் பிளஸ் எஸ்சி கால்குலேட் பண்ணி ஒரு 1,500 கிட்ட இருக்கு வேகன்சி, ஓகே. இப்போ யூஆர் ஓபிசி கேண்டிடேட்டா தான் இருந்தீங்கன்னா ஒரு 1,800 கிட்ட இருக்கு, ஓகே. 1,800 வேகன்சில நம்ம ஒரு ஆளா வரணுமே யோசிப்பீங்க. இப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா அது முற்றிலும் வந்து தவறான விஷயம். எதுக்குன்னா இந்த 2,694ல சிசிஏ கேண்டிடேட் 20% ரிமூவ் ஆயிட்டாங்க. தெரியுதுங்களா? 540 வேகன்சிஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பாருங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு ஒரு 20% போயிருச்சு. சரிங்களா? மொத்தம் 2,694ல ஒரு ஆளா 540, அடுத்து ஒரு 540 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 1,614 வேகன்சிஸ் தாங்க.
இவ்வளவுதான் வேகன்சிஸ். 2600ன்றது நீங்க கெஸ் பண்ணாதீங்க. 1614ன்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வேகன்சிஸ் தான் சென்னைக்கு. இப்போ இந்த சென்னைக்கு இவ்வளவு பேருக்கு அப்ளிகேஷன் எவ்வளவு வந்திருக்கு நான் சொன்னேன் 11,50,000. சரிங்களா? இந்த இந்த இதுல வந்திருக்கு 11,50,000 வேகன்சிஸ்ட வந்திருக்கு. ஸோ இவ்வளவு மெம்பர்ஸ் நம்மளுக்கு போட்டியானா கிடையாது. இந்த 1614 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, டாப்ல வராங்க இல்லையா, அவங்க தான் நம்மளுக்கான போட்டி. நீங்க இவ்வளவு பேரை கன்சிடர் பண்ணி படிக்கணும் அவசியமே இல்லை. இந்த 1614 நான் ஒரு ஆளா வரணும். சரிங்களா? அதுக்குன்னு ஓபிசி கேண்டிடேட்டோ இல்ல எஸ்சி கேண்டிடேட்டோ பாத்தீங்கன்னா 1614வது இடத்துக்கு வரணுன்ற மாதிரி யோசிக்காதீங்க. டாப்ல வர பாருங்க. ஏன்னா வந்து இந்த 1614ன்றது ஓவரால் கம்யூனிட்டி கேஸ்ட் வைஸ் வந்து வேகன்சி. ஸோ இதுல என்ன கேட்டகரி வைஸ்ல பிரியும். ஓகேங்களா? இப்போ யூஆர் கேண்டிடேட் என்ன நினைப்பாங்க? ஸோ யூஆர்ல நான் 1089ல ஒரு ஆளா வந்தா போதுன்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த 1089 டோட்டல். சரிங்களா? இதான் 100. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ 60%. ஏன்னா 20 எக்ஸ் சர்வீஸ்மேன் போயிடுச்சு, 20 சிசிஏ கேண்டிடேட் போயிடுச்சு. ஸோ இந்த யூஆர் கேண்டிடேட்லயே ரிமைனிங் 60% தான் நம்மளுக்கு வந்து வேகன்சி. அந்த 60% எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 653 வேகன்சிஸ். இதுதான் யூஆருக்கான வேகன்சி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வருது இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியிலையும் 40 ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ ஓபிசிலையும் வந்து 698ன்றது 100%னா ரிமைனிங் 60% எவ்வளோன்ற மாதிரி பாருங்க. இது அப்ராக்சிமேட்டா நம்ம 700 வேகன்சி நினைச்சோம்னா 60%ன்றது 420. அப்போ 420 தான் வந்து ஓபிசியோட கேட்டகரி. ஓகேங்களா? இந்த வேகன்சிஸ்ன்றது 420 தான் ஓபிசி ஓப்பன் லைன்ல எழுதுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம வேகன்சி வந்து டிராப் ஆகுது. உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாவே நீங்க வேகன்சி வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட கேட்டகரி என்னவோ, இப்போ நான் ஓபிசினா ஓபிசியோட 420, யூஆரோட 653. இந்த ரெண்டு பேரும் நான் கம்பைன் பண்ணி எனக்கான வேகன்சிஸ் இவ்வளவுதான். இந்த ரேஞ்சுக்குள்ள நான் வரணும். ஓகேங்களா? அப்படிதான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஓவராலா நம்மளுக்கு வந்து வேகன்சி 2694 அதுல ஒரு ஆளா வரணும்னு யோசிக்காதீங்க. இப்போ எஸ்டி கேண்டிடேட்னா இந்த 653 இதை ஒரு 60% எடுத்து ஸோ அந்த 2 வேகன்சியை ஆட் பண்ணி ஸோ இதுல நம்ம ஒரு பர்சனா வரணும். அவ்வளவுதான் உங்களுக்கான வேகன்சி. சரிங்களா? அடுத்து இந்த எக்ஸர்வீஸ்மென்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓவராலா வந்து வராது. ஸோ அவங்க இந்த 540ல தான் வரணும். அதே மாதிரி சிசிஏ கேண்டிடேட் அதே மாதிரி தான் 540ல தான் வரணும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ சிசிஏல இப்போ ஓப்பன் லைனோட சிசிஏ கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து அவங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ஜிகே வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சிசிஏ கேண்டிடேட் ஜிகே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்ரெண்டிஸ் மார்க் இருக்கு ஆட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவங்க கட் ஆஃப் அதிகமா வந்து ஒரு கட் ஆஃப் நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இந்த கட் ஆஃப் வரும் சொல்ல ஒரு கட் ஆஃப் ஒரு ஓப்பன் லைன்ல ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 55 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சிசிஏ கேண்டிடேட் ஒரு 60 வருது கட் ஆஃப் அப்படின்னா 55 மேல எடுத்து ஃபைல் ஆனவங்க, அதாவது 60னா 60க்கு மேல இருக்கவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்க. இப்போ 59 எடுத்து ஃபைல் ஆனவங்க பர்சன்ட் இருப்பாங்க சிசிஏல. ஸோ அவங்க வந்து ஓப்பன் லைன் எலிஜிபிளான்னு கேட்டா எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த கேட்டகரியில கொடுக்குறாங்களோ அந்த கேட்டகரியில அவங்க முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ என்ன ப்ரோ இல்ல ஓப்பன் லைனோட கூட தானே எடுத்திருக்கேன் 4 மார்க், அப்ப நான் அதுல வரமாட்டேன்னு கேட்டா வரமாட்டீங்க. நீங்க எந்த கேட்டகரியில நீங்க லிஸ்ட் பண்றீங்களோ சிசிஏல கொடுத்துட்டீங்கன்னா அந்த 540 பேர்ல தான் உங்களுக்கு போட்டியே. ஸோ இந்த 540 பேரும் மொத்தம் சிசிஏக்கும் வராதுங்க. அதுவும் புரிஞ்சுக்கோங்க. இதுல கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரியும். நீங்க எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ யூஆர் டோட்டல் வேகன்சிஸ் வந்து 1089 இருக்கு இல்லையா. ஸோ இதுல 20% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 217 வேகன்சிஸ் 20% அப்ராக்சிமேட்டா வருது. ஸோ இதுதான் யூஆரோட சிசிஏ கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி ஒரு இதுக்குமே 20%. அடுத்து ஓபிசி. ஓபிசில ஒரு 700ன்றது தான் 100% என்னமோ 20% என்னமோ 140. ஸோ இதுதான் ஓபிசியோட சிசிஏ கேண்டிடேட்ஸோட 140 தான் வேகன்சிஸ். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உள்ளுக்கு பிரியும். எக்ஸ் சர்வீஸ் மேன்லயும் பிரியும், சிசிஏலையும் பிரியும். ஸோ டோட்டலா ஓவராலா 540ல வரணும்னு நினைக்காதீங்க. அந்த கேட்டகரியில யாராவது இருக்கீங்களோ அந்த கேட்டகரியில 20% எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அந்த லிஸ்ட்ல வரணும்னு யோசிங்க. அண்ட் செகண்ட் திங் முக்கியமான விஷயம் என்னன்னா கோர்ட் கேஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல. அந்த கேஸ்ல வந்து அவங்க சான்சஸ் படி, அதாவது ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 20% ஒதுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி என்ன ஆகும்? இன்னும் டிராப் ஆகுமா? ஓப்பன் கேட்டகரி ரொம்ப டிராப் ஆகும். ஏன்னா இப்போ ஓப்பன் கேட்டகரி இருக்க 60% இந்த ரேஷியோல இருக்குது. ஏன்னா 40 வந்து 20 சிசிஏவும் 20 எக்ஸ் சர்வீஸ்மேன் போயிருச்சுன்னா ரிமைனிங் 20 வந்து யார் எடுத்துட்டு போயிடும்? மறுபடியும் பாத்தீங்கன்னா ஐடிஐ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 60% ரிசர்வேஷன்லயே முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க 40% தான் நமக்கு ஓப்பன் லைன்ல வந்து காம்படிஷன் நடக்கும். சரிங்களா? அப்போ 40% நீங்க பார்க்கும்போது யூஆர் பாத்தீங்கன்னா மேஜர் டிராப்பா 435 வேகன்சிஸ் தான் வரும் யூஆருக்கே. ஸோ அந்த லிஸ்ட்ல வரணும். ஸோ எப்பயுமே நீங்க யோசிக்கிறது 1:1. ப்ரோ 1:3 தானே பிடில. நான் அதுக்குள்ள போய் நிறைய பேர் பிடில ஃபெயில் ஆவாங்க. நான் அதுல வந்து நான் 1:2ல வந்திருந்தேன்னா பிடில ஃபெயில் ஆகும்போது நான் 1:1ல வந்துடும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே உங்களை மாதிரி கேண்டிடேட் தான். யார் உள்ள போனாலும் ஃபெயில் ஆயிடும்னு சொல்லி யாரும் உள்ள போக போறது இல்ல. அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் 1:1ல இருக்க பர்சனே ஃபுல் எஃபர்ட் கொடுத்துட்டாங்கன்னா
அவங்களோட வேகன்சி அப்படியே முடிஞ்சிடும். 1:2 1:3ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து அடுத்த மெடிக்கல் வரத்துக்கு சான்சஸே இல்லை, அதாவது டிவி வரத்துக்கே சான்சஸ் இல்லை. ஸோ 1:1ல வர பாருங்க. அதே மாதிரி தான் CBD2 ஆர்ஆர்பியில் நடந்த ஏஎல்பியில் நடந்தது அதே தான். 1:1ல இருக்கவங்க தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ஐடியா பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அதாவது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இந்த 3த்துக்கே வந்து நான் ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாரி நடத்தலான்ற மாரி என்னோட ஐடியா இருக்கு. ஸோ எனக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா கட்டாயம் நான் போடுறேன். நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ்.